கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. பாத்ரூமில பல்ப் எரியல வந்து என்னன்னு பார்த்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணியிருந்தேன். இந்த மாரி பேட்டன் ஹோல்டரு, ஆங்கில் ஹோல்டரு, பெண்டன் ஹோல்டரு இதில பல்ப் போட்டு எரியலனா, ஹோல்டரோட சுவிட்ச போட்டு டெஸ்டர் வச்சு ஃபர்ஸ்ட்டு லைன் வருதான்னு பார்க்கணும். லைன் வந்ததுன்னா அடுத்தது வந்து அந்த பல்ப் உட்காரக்கூடிய 2 காப்பர் பின் மாரி இருக்கும் நடுவுல, ஹோல்டர் நடுவுல. அது 2மே ஒரே மட்டத்தில இருக்கான்னு பார்க்கணும். ஏன் சொல்றேன்னா, அது பிரஸ் பண்ணும்போது உள்ள போயிட்டு வெளில வரும் ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ல. ஒண்ணு வந்து உள்ள போய் அப்படியே வந்து ஸ்டக் ஆகி நின்றும். ஒரு பின் வெளில இருக்கும், ஒரு பின் உள்ள இருக்கும். இப்போ பல்பில வந்து 2 பின் கரெக்ட்டா டச் ஆனா தான் பல்ப் எரியும். ஒரு பின் டச் ஆயிட்டு, ஒரு பின் டச் ஆகாம இருக்கும். இது ஒரு காரணத்தினாலயும் எரியாம இருக்கும் பல்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்டர்ல இருக்க பின்னு ஸ்ட்ரெயிட்டா இல்லாம கிராஸா நவுந்துரும். சைடுல எதுனா லைட்டா உடைஞ்சிருக்கும். பல்பில டச் ஆகாம சைடுல லைட்டா நவுந்திருக்கும். அப்படி இருந்தாலும் லைட் எரியாது. உங்க வீட்ல ஏதோ பல்பில ஹோல்டர் எரியலன்னும்போது, இந்த விஷயத்தெல்லாம் கவனிங்க. இந்த மாரி ப்ராப்ளம் உங்க ஹோல்டர்ல இருக்கான்னு. அந்த பின் ஒண்ணு ஸ்டக் ஆகிருக்கும். இந்த மாரி ஸ்டக் ஆகி உள்ள மாட்டுனாலும் லைட் எரியாம இருக்கும். இந்த மாரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா, அந்த ஹோல்டரோட 2 ஸ்க்ரூவ கழட்டிட்டு, புதுசா ஹோல்டர் வாங்கி மாட்டிங்கன்னா சரியாயிடும். இந்த மாரி சின்ன சின்ன ஃபால்ட் எல்லாம் நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாரி ஹோல்டர் நீங்களே மாத்தும்போது, அந்த ஹோல்டரோட ஸ்விட்ச ஆஃப் பண்ணிட்டு, லைன் வரலன்னு அப்புறம் அந்த ஹோல்டர்ல கை வைங்க. எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன்னா, ஒரு வீட்ல பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் நியூட்ரல் மாரி இருக்கும். அதாவது நியூட்ரல் கட் ஆகும், ஃபேஸ் கட் ஆவாது. ஹோல்டர்ல லைன் டைரக்ட்டா வந்துட்டே இருக்கும். இந்த மாரிலாம் நெறைய வீட்ல இருக்கும். அதனால நீங்களே ஹோல்டர் மாட்டும்போது, டெஸ்டர் வச்சு பார்த்து லைன் வரலன்னு அப்புறம் அந்த ஹோல்டர கழட்டி மாத்துங்க. வீட்ல நடக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் எல்லாம் எப்படியெல்லாம் வரும்ன்றத நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.